Petty Rider channel பார்க்கும் அனைத்து உள்ளங்களுக்கு வணக்கம். This trip is really special for us because இதுதான் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போற first international trip. That is Bhutan. So இந்த பூட்டான் தான் வந்து நாங்க என்ன நினைச்சோம்னா ஃபர்ஸ்ட் அப்ராட் ட்ரிப் நம்ம போறோம். அது ஒரு பைக் ட்ரிப் இருக்கணும்னு நினைச்சோம். அதே மாதிரி இந்தியால இருந்து எந்த ஒரு பக்கத்துல இருந்து பார்த்தா இந்த பூட்டான் இருந்துச்சு. அதே சமயத்துல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருந்துச்சு. எங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால நாங்கள் பூட்டான் சூஸ் பண்ணோம். அங்கே வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. அந்த கைடு வேணும், தென் ஆல் த ட்ரான்ஸ்லேஷன் டு அதர் கண்ட்ரி, ரைட்? அப்போ வந்து விச் குரூப் ஷுட் வி சூஸ்? நாங்கள் தனியாக போக வேணாம்னு யோசித்தோம். வி வாண்டட் சம் குரூப் டு ஆர்கனைஸ். ஸோ அவர் ஃபேவரேட் Dream Riders, obviously we look up to them. Correct. So Dream Riders group எங்களுக்கு எப்பவுமே ஒரு ஆல் டைம் ஃபேவரட். நாங்கள் அவங்க கூட நிறைய ட்ரிப்ஸ் பண்ணியிருக்கோம். மேகாலயா போயிருக்கோம், ஸ்பிட்டி போயிருக்கோம். ஸோ இது மாதிரி நிறைய ட்ரிப்ஸ் பண்ணிருக்கோம். ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்கனைசிங் குரூப்னு நான் சொல்வேன் நான். ஸோ அதே மாதிரி இந்த ட்ரிப்பை எங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணாங்க அவங்கள. ஸோ ட்ரீம் ஸ்பெஷல் என்னன்னா we checked with all our friends and all instantly got ready. அது ஒரு சர்ப்ரைஸான விஷயம். எல்லாருக்குமே பூட்டான் சொன்னா எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. 9 பேர் வந்துட்டாங்க. எல்லாருமே சேர்ந்துட்டு கப்புள்ஸா சரி ஒரு பையன் சோலோ வந்துட்டா சரி. அதுவே எங்களுக்கு செம குஷியா இருந்துச்சு. ஸோ ட்ரீம் ரைடர்ஸ் குரூப் கிட்ட வந்து நாங்கள் சொன்னாங்க இந்த மாதிரி எங்கள் டீமே வந்து 9 பேர் வராங்க சொன்னாங்க. எங்கள் டீம் மட்டுமே செப்பரேட்டாக ஒரு குரூப் ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வெளியில் யாருமே இன்க்ளூட் பண்ணல. அண்ட் அக்கார்டிங் டு அவர் டைம் ஃப்ரேம், எங்களுக்கு எப்போ வேணுமோ கரெக்ட். ஸோ எங்களுக்கு லீவ் அதெல்லாம் ஏற்ற மாதிரி அவங்களே பக்காவாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி, ஒரு சூப்பராக என்ஜாய் பண்ணோம் ஆக்சுவலி இந்த பூட்டானை. ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்னென்ன பார்க்க போறீங்கன்னா நாங்கள் பூட்டானை என்னென்ன என்ஜாய் பண்ணோம், அதுக்கப்புறமா too much fun. and அது வந்து உங்களுக்கு வீடியோலே தெரியும், ஆப்வியஸா தெரியும் how much we loved, enjoyed each other's company, the place, looking forward to you all to watch this video starting with the episode 1. Here you go. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஸோ பூட்டான் ட்ரிப்புக்கு எல்லாமே பரபரப்பாக பிளான் பண்ணிட்டோம். இன்றைக்கி பிளான் என்னென்னா எல்லாருமே சிராஜ் வீட்டிலேருந்து கிளம்பலாம் சொல்லிட்டு. சிராஜ் யாருன்னு அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்னோட ப்ரீவியஸ் கேரளா ட்ரிப் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எங்களுக்கு ஃப்ளைட்டு காலையில் கிட்டத்தட்ட ஒரு 5:30 மணிக்கு இருந்ததுனால எல்லாருமே அவங்க வேலையை முடிச்சுட்டு பேக்கிங்லாம் பண்ணிட்டு ஒருத்தராக பொறுமையாக சிராஜ் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் வந்து அசம்பிள் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட மணி 2 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. எங்களோட நோக்கம் எல்லாருக்கும் ஒன்று என்னென்னா இப்போதைக்கு ராத்திரி ஃபுல்லாக தூங்காமல் இருந்துட்டு ஃப்ளைட்டில் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அங்கேருந்து பக்டோதர் ஏர்போர்ட்லேருந்து பூட்டான் ரீச் ஆகிறது வரைக்கும் நல்லா தூங்கலாம் சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். என்னன்னா டைம் பாஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டைம் பாஸ் பண்ணியிருந்தோம். ஊனை விளையாடின்னு இருந்தோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரே அட்டகாசம் தான். நாம் எல்லாமே வேறு கேபில் போயிட்டு ஏர்போர்ட் ரீச் ஆகிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா மொத்தமாக ஒரு டெம்போ ட்ராவலர் புக் பண்ணிட்டோம். அவர் ஷார்ப்பாக ராத்திரியே வந்து இங்கே தூங்கிட்டாரு. ஒரு வழியாக நாங்களும் தூங்கல, டிரைவர் என்னன்னு தூங்க விடாது. அவரையும் எழுப்பி விட்டுட்டு லக்கேஜ்லாம் உள்ளே வச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியாச்சு. இவங்கெல்லாம் எக்ஸைட்மெண்ட்ல கத்த சொன்னா நரிவாலை மிதிச்ச மாதிரி ஊழ விட்டு இருந்தானுங்க. வேற ஒன்றும் இல்லை, எல்லாருக்குமே தூக்க கலக்கம். ஸோ ஃபைனலாக ஏர்போர்ட்டுக்கு வந்து நாங்கள் ரீச் ஆயாச்சு. இப்போது நம்ம வந்து செக்இன் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லவுஞ்ச் ஆக்சஸ் போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் தான் நான் ஏர்போர்ட்டுக்கு பல தடவை வந்திருக்கேன். ஆனால் லவுஞ்ச் ஆக்சஸ் நான் யூஸ் பண்ணதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாப்பிட போகிறப்பா இல்லையான்னு தெரியல, பார்ப்போம். ஸோ டோட்டலாக இப்போதைக்கு எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா 9 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 9 பேரும் செக்இன் பண்ணோம், 9 பேரும் போர்டிங் பாஸ் எடுக்கணும். எல்லாமே வேலையை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாரையுமே டக்குன்னு உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி வச்சிடுறேன். திஸ் இஸ் ஷீதல். இவங்களை என்ஆர்ஐன்னு சொல்லலாம், இல்லை யூஎஸ் சிட்டிசன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க வாயத்தை வந்தால் இவங்க வாய்க்குள்ளேயே யூஎஸ் மேப் வச்சுருப்பாங்க. இவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம யூஎஸ்ஏ சுற்றி பார்த்துட்டு வந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். மார்க்கப் வந்து சந்து சொல்கிற மாதிரி இவர் தான் என்னோட ஃப்ரெண்டு ஹர்ஷா பிந்து. அதாவது மூஞ்ச சீரியஸாக வச்சுக்கின்னு எப்படி ஜாலியாக காமெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும். அந்த அளவுக்கு ஒரு ஜாலியான பர்சன் இவர். இவன் தான் யஷ். இவனை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு சொல்லணும்னா அவனோட ஹாபி என்ன உயிரை வாங்குறது, என்னோட ஹாபி அவனை உயிரை வாங்குறது. திஸ் இஸ் வராக்கு வராத ஒரே விஷயம் அட்வென்ச்சர் தான். ஆனால் அவளோட விதி நாங்கள் எல்லா ட்ரிப்புக்கும் அவளை வர வச்சிருவோம். திஸ் இஸ் சிராஜ். இவரை பற்றி சொல்லணும்னா டிசிப்ளின், ஒபீடியன்ஸ், லாயல்ட்டி எல்லாத்துக்கான மறு உரிமை இவர் தான். இவரோட விதி எங்க கூட மாட்டிங்கினது. அதாவது ஒரு நாளைக்கு 100 தேங்க்ஸ் 100 சாரி சொல்லணும்னா இவர் தூக்கமே வராதுன்னா பார்த்துக்கோங்களேன். திஸ் இஸ் சோனி. இவருக்கு எந்த லாங்குவேஜ் நீங்கள் காமெடி பண்ணாலும் செம்மையா சிரிப்போ, அந்த அளவுக்கு ஹியூமர் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் சோகம் என்னன்னா அவளுக்கு எந்த காமெடியும் புரியாது. ஆனால் சின்சியராக எந்த அளவுக்கு சிரிக்கணுமோ அந்த அளவுக்கு சிரிப்பா. அண்ட் ஃபைனலி ஹியர் கம்ஸ் மொரட்டு சிங்கல் கடைக்குட்டி சிங்கம் அவினாஷ். இது வரைக்கும் அவர் வாழ்க்கையில் யாரையும் கனெக்ட் பண்ணாதனால இவரே எங்கள் டீமில் கனெக்ட் பிள்ளைய வச்சுக்கணும். அதாவது கோயில் வண்டியில் 1 ரூபா
போறதுலேருந்து ஏரோப்ளேனுக்கு டிக்கெட் எடுக்கிற வரைக்கும் எல்லா கணக்கும் இவர் தான் பார்த்துப்பாரு. ஃபைனலி கடைசியாக நாங்கள் 2 பேர் தான் எங்களை பற்றியே பெருமையாக பேசி எங்களுக்கு கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்குது. ஸோ அதனால நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு வழியாக நம்ம பேக்கெல்லாம் டேக் கட்டிட்டு இப்போ எல்லாருக்குமே அடுத்த டென்ஷன் என்னன்னா, பூட்டானில் போயிட்டு ரைட் பண்ண போகிறதுனால எல்லாம் அவங்களோட கியர்ஸ் எடுத்துன்னு வந்துட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்களோட லக்கேஜ்குள்ளே எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இப்போ அது எந்த அளவுக்கு வெயிட் இருக்க போதே எங்களுக்கு எல்லாருக்குமே சந்தேகம். ஏன்னா 15 kgs தான் அலவுட்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். வெயிட் போட்டு பார்த்ததுல ஒரு லக்கேஜோட வெயிட் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் இன்னொரு லக்கேஜ் வெயிட் பார்த்தீங்கன்னா 15.7 கிலோ வந்துடுச்சு. 700 கிராம்ன்றதுல நம்ம ஏர்போர்ட்காரங்க நம்மளை மன்னிச்சு விட்டுட்டாங்க. ஒரு வேளை எக்ஸ்ட்ரா 2 ஜெட்டி எடுத்து வச்சிருந்தேன் 10 ஜெட்டிக்கான காசை வாங்கியிருப்பாங்க இவங்களே. ஒரு வழியா எங்களோட டாஸ்க் எல்லாத்தையும் வெற்றிகரமாக முடிச்சுட்டு எங்களோட அட்டகாசத்தை ஆரம்பிச்சிட்டோம். எல்லா டைமும் டாட்டா காமிக்க அவசியம் இல்லை. ஆஸ் பர் த பிளான் ஏர்போர்ட் மேலே வந்துட்டு அப்புறமா ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்த இடம் லவுஞ்ச் தான். லக்கிலி எல்லா கிட்டையுமே எலிஜிபிளான காற்று இருந்ததுனால எல்லாருமே லவுஞ்ச் ஆக்சஸ் கிடச்சிச்சு. ஃபைனலி லவுஞ்ச் முறுக்கு 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 சாப்பிட்டுருக்கோம். உப்மா இன்டர்நேஷ்னல் டிஷ் உப்மா. இந்த லவுஞ்ச் ஆக்சஸை பற்றி உங்களுக்கு ஒரு குவிக் இன்ஃபோ தந்துடுறேன் நான். இந்த லவுஞ்சை நீங்கள் எப்போ ஆக்சஸ் பண்ணலாம்னா உங்கள் ஃப்ளைட்டுக்கு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஆக்சஸ் பண்ணால் அதேமாதிரி உங்களோட டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எல்லாமே யூஸ் ஆகும். இங்கே ஒரு சில டெபிட் கார்டு மட்டும் இங்கே செல்லாது. அது என்னென்னு அங்கேயே போர்டில் போட்டிருப்பாங்க. நீங்கள் ஒருவேளை உங்களோட கிரெடிட் கார்டு எடுத்துகிட்டு போய் டெபிட் கார்டு எடுத்துகிட்டு போய் நீங்கள் அங்கே காமிச்சினாலே அவங்களே ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டு இது வேலிடாக வேலிட் இல்லையான்னு சொல்லிடுவாங்க. அப்படி வேலிட் ஆச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 2 rupees டிடெக்ட் ஆகும். உள்ளே போயிட்டு சும்மா கட்டுன்னு கட்டலாம். இந்த லவுஞ்ச் ஆக்சஸை பற்றி சொல்லணும்னா உள்ள கம்ஃபர்டபுளான சீட்டிங்கு, அதுக்கு மட்டும் இல்லாத எக்கச்சக்க வெரைட்டி ஃபுட்ஸு, ஸ்நாக்ஸ் ஆகட்டும் ட்ரிங்க்ஸ் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே பொறுமையாக உட்காந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாத சாப்பிட்டு முடிச்சிட்ட அப்புறமா அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் அந்த இடத்துல இடம் இருக்கும். அடுத்த தடவைலேருந்து நீங்களும் ஏர்போர்ட் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டு இது எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ளைட்டில் இருங்க. அண்ட் ஃபைனலி இட்ஸ் டைம் டு டேக் ஆஃப். இப்போ பெங்களூர்லேருந்து பக்தோதரா ஏர்போர்ட் ரீச் ஆகிறதுக்கு 2 hours 50 minutes. எல்லாருமே ஒரு முரட்டு தூங்க போகிறாங்க. See you all after landing in பக்தோதரா. இன்னும் என்னடா பார்த்துட்டு இருக்க, கைப்புள்ள தூங்கு. இப்போ நம்ம பக்தோதரா ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ட்ரீம் ரைடர்ஸ் குரூப் கூட வந்ததுனால இப்போ நம்மளுக்கு ஹேசல் ஃப்ரீயான ட்ராவல் இருக்குது. ஏன்னா நம்ம வெளியில் வந்துட்டோன்னே நம்மளுக்கு கேப் எல்லாமே பக்காவாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த கேபும் இந்த கேப் 2 வந்துருக்குது. ஸோ லக்கேஜில் ஏற்றுறாங்க. ஸோ இங்கேருந்து 4 hours ஜேர்னி. எங்கே போகிறோம்னா அந்த பேரே வாயில் நுழையில கீழே போகிறோம் பார்த்துக்கோ. 9 பேருமே ஒரே கேபில் போக முடியாதனால 2 இனோவா அமைச்சு வச்சுட்டாங்க. இப்போ என்னன்னா பிக் பாஸ் சீசன் 8 மாதிரி கேர்ள்ஸ் குரூப்னு பாய்ஸ் குரூப்னு பிரிச்சுட்டாங்க. அதாவது கேர்ள்ஸ்லாம் ஒரு கார்லையும் பாய்ஸ்லாம் ஒரு கார்லையும். हम लोग बाडरा टू भूटान कुचिंग भूटान। वो कितना घंटा लगेगा? 4.5 घंटा। 4.5। आप रोकेंगे कहीं खाना और खाने? लंच के लिए रुकना पड़ रहा है तो रुक सकते हैं हम लोग, और नॉन स्टॉप दाना है तो भी हम लोग कर सकते हैं। ठीक है। उसके लिए गर्ल्स ट्रिप कमिंग गर्ल्स कमिंग। பிரிச்சது தான் பிரிச்சாங்க. கேர்ள்ஸ் குரூப்பில் பாட்டு என்ன, பாய்ஸ் குரூப்பில் ஆட்டம் என்ன, நல்ல எங்கள் காருக்கும் அவங்க காருக்கும் ரேஸ் என்ன, ஒரே ஜாலியோ ஜாலி.
இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்கள் பெங்களூர்லேருந்து இந்த பக்தோதர் ஏர்போர்ட் போனதுனால கிளைமேட் வந்து ஒரு டிராஸ்டிக்காக சேஞ்ச் இருந்துச்சு. அதாவது பக்தோதர் செம்ம ஹாட் கிளைமேட்டு, ஒரு சில இடத்துல எங்களால் முடியவே இல்லை. இப்போ டிரைவர் அந்த வேலை ஒரு இடத்துல சாப்பிட நிறுத்திருக்காரு லஞ்சுக்காக. Egg tadka. This one is chicken. Chicken. Basically, dal with cut egg pieces. White rice. Steak. ஸோ நம்ம வந்து இப்போது பக்தோதர் ஏர்போர்ட்டுன்னு வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு வந்தாங்க. பார்க்க சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி தான், ஆனால் ஊரே இங்கே தான் வந்து சாப்பிட்டு இருக்குது. ஆனால் சாப்பாடுலாம் நல்லா தான் இருந்துச்சு. வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே கிடச்சிது. இங்கேருந்து வந்து இப்போ வந்து நம்ம வந்து 3 டெஸ்டினேஷன் சொல்லியிருக்காங்க. அது ஒன்று பங்களாதேஷ் பார்டரு, அதுக்கப்புறமா வந்து ஒரு இது வைல்ட் லைஃப் சஃபாரி, ஒரு டேம் இருக்குது. டேம் கூகுள் பண்ணி பார்த்தோம், அந்தளவுக்கு பெருசாக இல்லை. அதுக்கப்புறமா பங்களாதேஷ் பார்டருக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்து சும்மா அங்கே போய்ட்டு ஒரு செக் போஸ்ட்டாண்ட போய்ட்டு ஒரு வணக்கம் சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா வைல்ட் லைஃப் சாங்சுரி தான் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த வைல்ட் லைஃப் சாங்சுரி ஓப்பனாக இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் செக் பண்ணோம். அதுக்கப்புறமா தான் மற்ற வேலைலாம் இருக்குது. Starting for safari. Yay! No safari. It's closed. Straight to hotel. सफारी नहीं होगा, डैम नहीं चाहिए. डैम ही होगा, सफारी नहीं होगा, सफारी Damn, anyways, we saw once. Where we went? Hampi, we saw one dam. Damn it. Damn it. போகிற வழியில் நாங்கள் அந்த வைல்ட் லைஃப் சாங்சுரி பார்க்க தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். ஆனால் என்னன்னா, நாங்கள் இன்டர்நெட்டில் பார்த்ததில் இன்னைக்கு க்ளோஸ்ன்னு போட்டிருந்தாங்க. சரி, இவ்வளோ நைட் சாயே கொய் சாயின்னு சொன்னாலுமே எங்களை வற்புறுத்தி இந்த டேமுக்கு கூட்டின்னு போயிட்டாங்க. சரி, இந்த டேம் ஆச்சு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குன்னு பார்த்தா ஆஸ் யூஷுவல் ஒரு சுமாரான டேம் தான். ஆனால் வந்ததுக்கு இங்கே வெளியில் வச்ச இந்த நெல்லிக்காய் கொய்யாக்காய்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டு வைங்க. ஃபைனலாக நம்ம பூட்டானோட பார்டருக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். இதுதான் அந்த பூட்டானோட பார்டர். பார்டரே பார்த்தா ஒரு கிராண்ட் வெல்கமிங்காக செம்ம ஆர்ட்ஸாக இருந்துச்சு. நம்ம அந்த வழியாக தான் உள்ளே போகிறோம்னு நினச்சா என்ன பர்மா பாச சத்யா பாசோட கூட்டிட்டு ஒரு சின்ன சந்துக்குள்ள கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஃபுல்லாக கடைக்கடையாக இருந்துச்சு. பார்த்தா இந்த இடத்துல தான் இமிகிரேஷன் ஆஃபீஸோட என்ட்ரன்ஸே இருக்கு. ஸோ யாரெல்லாம் உள்ள நுழையணுமோ அவங்க இந்த வழியாக தான் போய் ஆகணும். அதாவது மெயின் மேட்டர் என்னன்னா, நம்ம வந்து இந்த ஃபின்சலிங்குள்ளே நுழையிறதுக்கே ஒரு கைடோட தான் உள்ளே போய் ஆகணும். ஸோ கைடு வந்து எங்களை வந்து மீட் பண்ணிட்டாங்க. அவர் தான் உள்ளே கூட்டின்னு போயிட்டு எல்லாத்தையும் எங்களுக்கு கைட் பண்ணுது. இந்த பூட்டானுக்குள்ளே போகிறதுக்கு ஏன் கைடு முக்கியன்ற விஷயத்த வரப்போகிற எபிசோடில் சொல்கிறேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை மிஸ் பண்ணாத பாருங்கள். பூட்டானுக்கு ரீச் ஆகிட்டோம். இதுதான் அந்த பூட்டான் என்ட்ரி. Welcome to Bhutan. We are only telling it right like this. என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடிக்கு. ஒரு வழியாக இந்த இமிக்ரேஷன் வேலைலாம் பக்காவாக முடிஞ்சிட்டு இந்த பாஸ்போர்ட் செக்கிங்லாம் எல்லாருக்கும் முடிஞ்சிச்சு. நாங்கள் எல்லாம் வெற்றிகரமாக இன்னொரு கண்ட்ரியில் கால் எடுத்து வச்சாச்சு. பூட்டான் வந்தாச்சு. நம்ம இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபின்சலிங்னு ஒரு இடத்துல இருக்கோம். நாளைக்கு இன்னும் மறுபடியும் வர வேண்டியது இருக்குது. ஸோ இன்னைக்கு we call it a day. Bye bye, see you tomorrow. Subscribe to Vetty Rider. Subscribe. இது கேட்டுக்கோங்க. Subscribe. Officially we are in Bhutan.